ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம். நாம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய மொழிகளை கற்றுக்க வேண்டியது அவசியம்தாங்க. அதே நேரத்தில் ஒரு மொழியை கற்றுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது அடக்குமுறை. அப்படியான அடக்குமுறை 1937 தமிழ்நாட்டோட முதல்வராக ராஜாஜி பதவியேற்ற பிறகு இந்தியை கட்டாயமாக கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அந்த அரசாணை வெளியிட்டதன் விளைவாக தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் இந்திக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்குது. அப்படி அந்த போராட்டங்கள் வெடிக்கும் போது காவல்துறை நிறைய பேரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கும் போது நடராஜன் மற்றும் தாளமுத்து ஆகிய 2 பேருமே சிறையிலே இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் 1940 இந்த அரசாணை ரத்து செய்யப்படுது. அதுக்கு பிறகு 1963 ஒரு அறிவிப்பு வெளியாகுது. என்ன அப்படின்னா, இந்தி கட்டாயமாக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு வெளியான பிறகு தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தில் 1964 ஜனவரி 25 ஈழப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமிங்கிறவர் தீக்குளிச்சு இறக்குறாரு. முதலாக தற்கொலை பண்ணிக்கிறது அவர் தான். அதுக்கப்புறமா நிறைய இடங்களில் போராட்டங்கள் வெடிக்குது. தமிழ்நாடு முழுவதும் நடந்த இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செஞ்சு இறக்குறாங்க. இதில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவர் போராட்டத்தில் காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூடில் ராஜேந்திரன்கிற மாணவர் இறக்குறாரு. போராட்டத்தில் இறந்து போன மாணவர் ராஜேந்திரனோட நினைவாக அவர் கூட படித்த சக மாணவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட என்ட்ரன்ஸ்லேயே அவருக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. சமீபத்தில் வந்த பராசக்தி படமும் அங்கே தான் எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் அதர்வா நடித்தது ராஜேந்திரன் அவர்களுடைய கதை தான். நான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நிறையா தடவை அந்த ராஜேந்திரன் சிலையை கடந்து போயிருக்கேன். ஆனால் எனக்கு தேர்ட் இயர் வரையுமே அந்த சிலையை பற்றியோ இல்லை இந்திய எதிர்ப்பை பற்றியோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஜனவரி 25 அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவரோட சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தும் போது தான் இந்த சிலைக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்குதான்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. 1965 வரை நடந்த இந்த போராட்டத்துக்கு பிறகு 1967 பேரறிஞர் அண்ணா முதல்வராக பதவியேற்கிறாரு. அவர் பதவியேற்ற உடனே தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பயிற்று மொழியாக இருக்கும், இந்தி கட்டாயமாக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிட்டு உத்தரவும் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுன்ற செய்தியையும் வெளியிடுறாரு. சமீபத்தில் இறந்த ஒரத்தநாடு ஐயா எல் கணேசன் அவர்கள் அப்போ நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்னமும் தமிழ் அழியாமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் போராடிய அந்த போராட்டம் தான். அப்படி போராடி உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளின் நினைவை போற்றி வணங்குவோம்.